உலகெங்கும் உள்ள தரிசனம் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வித்யா கார்த்திக். ஒவ்வொரு மாதமும் எனக்கு யூனிக்காக ஸ்பெசிஃபிக்காக எக்ஸ்க்ளூசிவாக ராசி பலன்கள் பார்த்துட்டே வரோம் இல்லையா? அந்த வகையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய ராசி என்னவென்றால், தன்னுடைய சுறுசுறுப்புத்தனத்தால் அனைவரையும் சொக்க வைக்கும் என் மனதிற்கு மிக பிடித்த துலா ராசிக்காரர்களுக்கு. துலா ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்க போகுது தாறுமாற இருக்க ஆரம்பிச்சிருச்சு. இத்தனை நாள் இருந்ததை விடாமல் போன மாதத்துலேருந்தே ஓரளவுக்கு நல்லா தான் இருக்கோ அப்படின்ற மாதிரி நம்ப வச்சிட்ருக்கு. நல்லா தான் இருக்க போகுது, எந்த மாற்று கருத்தும் இல்லை. துளாராசிக்காரர்களுக்கு இந்த தடவை ஒரு வாரத்தில் சொல்லட்டுமா, துயரங்களிலிருந்து விடுதலை கிடைக்க போகுது. துன்பமெல்லாம் பறந்தோட போகுது. கடன் 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 அப்படியே கடனில் தவிச்சிட்டு இருந்த ஒவ்வொரு துளாராசிக்காரர்களும் அதுலேருந்து வெளியில் வரப்போகிறீங்க. அப்போ என்ன வரப்போகுது? பணம் வந்தால் தான் அதெல்லாம் நடக்கும். பணம் வரப்போகுது. எடுத்து வைக்கிற காசெல்லாம் வேறு எதுக்கோ செலவாகுது. மேடம் கடனே அடைக்க முடியலன்னு தவிக்கிறவங்களுக்கு இந்த தடவை கடன் அடைச்சி தீர்றதுக்கான வாய்ப்புகள் கிடக்கும். நிறைய துளாராசிக்காரர்களுக்கு இடமாற்றம் உண்டு. ஒரு வேலையிலேருந்து இன்னொரு வேலைக்கு அப்கிரேட் ஆவீங்க. தொழில் முனைவோர் ஆவீங்க. துளாராசிக்கார பெண்களுக்கு வேறு லெவல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் இந்த மாதம். ஏன்னா ராசிநாதன் ஆல்மோஸ்ட் இன்னொரு வீட்டில் ஆட்சி வாங்கி உட்காந்துருக்காரு. இந்த 6ஆம் இடத்தை பார்க்குறது, 6ஆம் இடத்தோடு கனெக்ட் ஆகிறது, இது எல்லாமே சூப்பர். போன தடவை அங்கே உட்காந்து பார்த்தார், இங்கே உட்காந்து அப்படியே 7 பார்க்க போகிறார். அது நம்மளோட 2ஆம் வீடாக வேறு வரப்போகுது. வேறு லெவலுங்க, நல்லா இருக்குது. நிறையா பெண்களாக இருந்தால் இந்த தொழில் முனைவோர் ஆவீங்க. துளாராசி யாரெல்லாம் மார்க்கெட்டிங் ஃபீல்டில் இருக்கீங்களோ, யாரெல்லாம் சொந்தமாக கம்பெனி வச்சிட்ருக்கீங்களோ, சின்ன கம்பெனியாக இருந்தாலும் சரி வச்சிட்ருக்கீங்களோ, வாயால் பிழைக்கக்கூடிய தொழில் செய்து கொண்டிருக்கிறீர்களோ, வாத்தியாராக இருக்கீங்களோ, டீச்சராக இருக்கீங்களோ, ப்ரொஃபஸராக இருக்கீங்களோ, பேங்கிங்கில் ஒர்க் பண்ணுறீங்களோ, ரியல் எஸ்டேட் பண்ணிகிட்ருக்கீங்களோ, கம்யூனிகேஷன் ஃபீல்டில் இருக்கீங்களோ, அத்தனை 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 துளாராசிக்காருக்கும் சக்ஸஸ். எக்ஸ்பெஷலி யாருக்கு தெரியுமா ராஜயோகம்? யாரெல்லாம் கேமரா ஃபீல்டில் இருக்கீங்களோ அத்தனை துளாராசிக்காருக்கும் சக்ஸஸ். ஏன்னா உங்களுக்கு மட்டும் சூட்சமாக சொல்லித்தரேன். சுக்கிரன் இருந்தால் தான் மீடியா, புதன் இருந்தால் தான் மீடியா, ராகு இருந்தால் தான் மீடியா. இவங்க 3 பேர் தான் இந்த மீடியாவை ஹேண்டில் பண்ணுறவங்க. துளாராசிக்காரர்களுக்கு ஆல்மோஸ்ட்டு சுக்கிரன் வீட்டில் புதன் வீட்டில் சுக்கிரன் 2 பரிவர்த்தனை இந்த மாதம் அல்டிமேட்டாக இருக்க போகுது. நியூ பிகினிங் ஸ்டார்ட் பண்ணுவீங்க. இது வரைக்கும் நான் எதுவும் போடலை, இனிமேல் இதை வச்சு நான் ஏதாவது தொழில் பண்ணலாமா, புதுசாக நான் ஒன்று போடலாமா, தாராளமாக போடுங்க. சக்ஸஸ். பெண்கள் மூலமாக ஆதாயம் கிடைக்கும் துளாராசிக்காரர்களுக்கு. ஏன்னா தான் வைரம் வாங்குவேன், தங்கம் வாங்கினாலும் நிறைய இந்த இமிட்டேஷன் ஜுவல்லரிலாம் வாங்கி போட்டுப்பீங்க. நிறையா ட்ரெஸ் வாங்குவீங்க, டிஷர்ட் வாங்குவீங்க, நிறைய டெய்லி யூஸ் வேர் வாங்குவீங்க. டெய்லி ரொட்டீனாக போடுறதுக்கு எனக்கு வேணுன்ற மாதிரி நிறைய அதை ஒரு பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்து வைப்பீங்க. ட்ரெஸ்ஸில் கூடவா மேடம்? எஸ், எந்த ட்ரெஸ்ஸை நீங்கள் வாங்குவீங்கன்றதுக்கும் கிரகம் இருக்குங்க. நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் இல்லை. தும்மர்லேருந்து எந்திரிக்கிறது உட்கார வரைக்கும் கிரகம் மட்டும்தான் நம்மளை இயக்கும். நிறைய அதை பற்றி வரக்கூடிய எபிசோடெலாம் பேசலாம். இருந்தாலும் சொல்கிறேன், நீங்கள் பட்டு வாங்கினா சுக்கிரன் வேணும், நீங்கள் நார்மல் ட்ரெஸ் போனால் சனி வேணும், நிறைய இருக்குது காரகத்துவம்லாம். அந்த மாதிரி இந்த தடவை துளாராசிக்காரர்களுக்கு டே டு டே போகிறதுக்கான உங்களுடைய நைட்டி வாங்குறது, டிஷர்ட் வாங்குறது, உங்களுடைய கம்ஃபர்ட்கான ட்ரெஸ் தோணை இந்த தடவை வாங்குவீங்க. அதுக்கு ஒரு பர்ச்சேசிங் நடக்கும். அது அப்படியே ஒரு மாதிரி ரொம்ப நாளாக வாங்கணும்னு நினச்சேனே வாங்கிட்டேனேன்ற மாதிரி நிறைய ஷாப்பிங் போவீங்க இந்த தடவை துளாராசிக்காரங்க. ரொம்ப நாளுக்கு அப்புறம் ரொம்ப நாளாக பார்க்கணும் நினச்சிட்டு இருந்த ஒருத்தரை பார்ப்பீங்க. அதன் மூலமாக உங்களுக்கு நல்ல செய்திகள் தேடி வரும். புதிய வாய்ப்புகள் வரப்போகுது. எப்பயுமேப்பா இந்த 3ஆம் இடம், 6ஆம் இடம், 11ஆம் இடத்துல சனி இருந்தால் தான்ப்பா சக்ஸஸ். உங்களுக்கு 11ஆம் இடத்துல சனி உட்காந்துட்டான். இப்போ உங்களையே பார்த்துட்டே இருக்கான் குரு. அடுத்து அப்படியே அவர் இறங்குவார், உங்களுடைய 2ஆம் இடத்தை பார்ப்பார். 2ஆம் இடம் தான் இது வரைக்கும் ஏன் தான் பேசுகிறாங்களோ துளாராசிக்காரங்கன்னு இருந்ததெல்லாம் மாறி தேனொழுக பேசுவீங்க. பேசியே சில விஷயத்தை சாதிப்பீங்க. கேட்டது கேட்காது, கேட்டுட்டு இருக்கிறதெல்லாம் கிடைக்கும். சின்ன பிள்ளையா இருக்கும், ஒரு பேட்டு வேணும், உங்கள் அப்பாட்ட அடம் பிடிச்சா பேட்டு கிடைக்குங்க. நம்ப மாட்டீங்க. சின்ன பொருள் தான், ஆனால் ரொம்ப நாளாக கேட்டுட்ருப்பீங்க. அப்புறம் வாங்க, திடீர்னு பார்த்தா இந்த மாதம் போட்டு விட்ருவாங்க. இந்த மாதம் இல்லை, எனக்கு தெரிஞ்சு இந்த 20 தேதிக்கு அப்புறமே, போன மாதம் 27 இது நடக்க ஆரம்பிச்சிருக்குன்னு வச்சுக்கோங்க. சுக்கிரனுடைய பொசிஷனை வச்சு சொல்கிறேன், நல்லா இருக்குது. ஸோ துளாராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த தடவை தோல்வியிலிருந்து மீண்டு வருவீங்க. உங்களை யாரெல்லாம் ஒரு அடக்கி வச்சுட்டு இருந்தாங்களோ அவங்ககிட்டருந்து வெளில வருவீங்க. அது எதாக இருந்தாலும் நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கான கம்ஃபர்ட் ஜோன் கிடைக்க போகுது. முயற்சி எடுக்கிற இடத்துல எல்லாம் ஜெயிக்க போகிறீங்க. ஒருத்தர் பிடியில் உட்காந்துருந்த அமைப்பெல்லாம் மாறி 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 உங்களுக்கான தலைமைத்துவம் கிடைக்க போகுது. சரியான இடத்துல போய் சேர போகிறீங்க. நல்ல குருமார்களுடைய ஆசி கிடைக்க போகுது துலாமுக்கு. இந்த எனக்கு தெரிஞ்சு இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு ஆளுமை அதிகரிக்கும்.
கொஞ்சம் தூக்கத்தில் மட்டும் டிஸ்டர்பன்ஸ் இருக்குது, தூங்கின ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனே இருக்காது. அதனால் தூக்கத்துக்கு மட்டும் கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. இல்லையா எப்போ பார்த்தாலும் தூங்கிட்டே இருக்கிற மாதிரி கொஞ்சம் டயர்ட்னஸை கொடுத்துட்டே இருக்கும். அவ்வளோதானே தவிர மற்றபடி துலாமுக்கு ஒன்றும் பெருசாக நெகட்டிவாக ஹெல்த் வைஸ் எந்த பிரச்சனையும் இல்லை. ஒருவேளை உங்கள் ஜனன காலத்தில் ஹெல்த் வைஸ் பிரச்சனை இருந்தாலுமே சூரியன் வரக்கூடிய இந்த 15ஆம் தேதிக்கு அப்புறம் உங்கள் ராசிநாதனுடைய இன்னொரு வீட்டில் வரும்போது அதற்கான அமைப்பெல்லாம் சரியாக போயிடும். ஸோ அதனால் அதை ஒன்றும் நீங்கள் பெருசாக கவலைப்பட. ஏன்னா அவர் அங்கே உட்காந்து அழகாக விருச்சகத்தை பார்ப்பார். அப்போ அது உங்களோட 2ஆம் வீடாக வரும். அப்போ குடும்பத்தில் முடியாமல் இருந்தவங்களுக்கு கூட உங்கள் மூலமாக நீங்கள் ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போகும்போது அவங்களுக்கு நல்ல மாற்றங்கள் தெரியும். ஏன்னா இப்போ அம்மா ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போக வேண்டியிருக்கும். நிறையா பேர் துலாம் ராசி இந்த அம்மா ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போகிறது, பொண்டாட்டி ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு இதே ஒரு ரொட்டீனாகவே இருக்குது. இதெல்லாம் மாறப்போகுது. இதெல்லாமே மாறி ஒரு நல்ல நிலைமைக்குள் வரப்போகிறீங்க. ரொம்ப நாளுக்கு அப்புறம் துளாராசிக்காரர்களுக்கு ஏறுமுகம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இனிமேல் இறங்குறதுக்கான வாய்ப்பே இல்லை. போனதுக்காக சொன்னி கொஞ்சம் வக்கரமானார், திரும்ப வந்தார், அப்படியே வேலை போச்சு, அது போச்சு, இது போச்சு, எல்லாம் போச்சு. இப்போ அப்படிலாம் இல்லை. எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியும் விஸ்வரூப விட்டு தான் துலாமுக்கு. கேட்டதெல்லாம் கிடைக்கும்னு சொல்லும்போது எதை வேணுன்றதை லிஸ்ட்டு போட்டு வச்சுக்கோங்க. பிரபஞ்சத்தை கேளுங்க, இந்தான்னு தூக்கி கொடுத்துரும். மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுங்கள் நிறையா இந்த தடவை துளாராசிக்காரர்கள். ஏன்னா இந்த தடவை நீங்கள் பண்ணிங்கன்னா அது பழிக்கும். இந்த காலகட்டம் ரொம்ப ரொம்ப நல்ல காலகட்டம். இது வேணும்னு உட்காருங்க. காலைல முடிஞ்ச பிரம்மமுகூர்த்தத்தில் எழுந்திரிச்சு உட்காந்து துளாராசிக்காரர்கள் எனக்கு இது வேணும்னு ஒரு விளக்கு ஏற்றி வச்சு கேளுங்க. எண்ணி 21 நாளுக்குள்ளே நாயில் எந்த அஸ்ட்ராலஜரும் வேணாம், நீங்கள் கேட்டது பிரபஞ்சம் காதில் கேட்டு உங்களுக்கு கொண்டு வந்து கொடுக்கும். துளாராசிகளுக்கு இந்த மே மாதம் அவ்வளவு மகத்துவமான மாதமாக இருக்குது. ஏன்னா ராசிநாதன் ஆட்சி வாங்கியிருக்கார் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் அவர் போய் புதனோட வீட்டில் போய் உட்கார போகிறார். அவர் என்னதான் உங்களோட 12ஆம் வீட்டாலும் அந்த வீடு நம்மளுக்கு செம்ம பாதகமான வீடு, இந்த பக்கம் சாதகமான வீடு, ரெண்டுமே உங்களுக்கு இயங்க போகுது. சூப்பராக இருக்க போகுது துளாராசிக்காரர்களுக்கு. நிறைய இந்த தடவை ட்ராவல் பண்ணுவீங்க, நிறைய ஊர் சுற்றுவீங்க. இது வரைக்கும் இல்லாமல் அப்பாவோட ஒரு இணக்கம் வரும் துலாமுக்கு. நீங்கள் அப்பாவாக இருந்தால் உங்கள் பிள்ளைங்களோடு ஒரு கண்டினியூட்டி வரும். ஏன்னா தான் கல்யாணம் பிள்ளைங்க அங்கே இங்கே போனால் கூட பிள்ளைங்க திரும்ப வந்து உங்களை பார்க்குறது, பேசுறது எல்லாம் நடக்கும். இல்லை நீங்கள் குழந்தையா இருந்தீங்கன்னா உங்கள் அப்பா எங்கேயாவது இருக்காருன்னா அவர் உங்களோட சேர்ந்து பயணப்படுவதற்கான நேரங்கள் வரும். நிறைய மாலுக்கு போவீங்க, நிறைய காஸ்ட்லி ஐட்டம் வாங்குவீங்க, நிறைய ஹோட்டலுக்கு போய் இந்த தடவை சாப்பிடுவீங்க, நிறைய ஸ்விக்கி சொமேட்டோ வாழ வைக்கணும் என்று கங்கணம் கட்டி கொண்டு இருப்பீர்கள். அந்தளவுக்கு வெளி ஃபுட்டு அதை மட்டும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்கள். ஹோட்டல் ஃபுட்டு மட்டும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிட்டீங்கன்னா அந்த வயிறு பிரச்சனை வராது. ஏன்னா இந்த தடவை வயிறு தான், வேறு எதுவுமே இல்லை. நான் சொன்ன மாதிரி பல ராசிகளுக்கு கிட்டத்தட்ட ஒரு 6-7 ராசிகளுக்கு வயிறு தான் பிரச்சனையாகுது. அதில் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப அடிப்படை போகிறது துலாம். ஏன்னா சாப்பிட்டுட்டு திரும்ப நைட்டு 1 மணிக்கே பசிக்கும். அது என்ன, அது தூக்கம் வராது. ஏன்னா தூக்கம் வராட்டி நம்மளுக்கு பசிக்க ஆரம்பிச்சிடும். தூக்கம் வர விட மாட்டேன்னு சனி அங்கே உட்காந்துருக்காரு. துளாராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் அதனால நம்ம என்ன பண்ணுவோம், தேவையில்லாமல் ஃபுட் எடுப்போம். கொஞ்சம் அப்படி பூசுகிற மாதிரி ஆக போகிறீங்க. கொஞ்சம் ஹெல்த் கான்ஷியஸாக இருக்கணும் துளாராசிக்காரர்கள். மற்றபடி எல்லாம் ஓகே, எந்த நெகட்டிவும் வரப்போகிறது இல்லை. பெருசாலாம் கவலைலாம் பட்டுக்க வேணாம். துலாமில் எந்த ஒரு பிளானட் இருந்தாலும் இந்த தடவை அப்படி தான். புதிய வாய்ப்புகள் தேடி வரப்போகுது. அதன் மூலமாக உங்களுக்கான அடுத்த ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் ஆக போகுது. ஸோ துலாமுக்கு சூப்பராக இருக்குது. துள்ளி எழுந்து நிற்க போகிறீங்க, கவலையே பட வேணாம். படிக்கிற துளாராசிக்கார பிள்ளைங்க எப்படி இருப்பீங்க, சூப்பராக படிப்பீங்க. இவ்வளோ படிக்கிற மார்க் வரல, இவ்வளோ படிக்கிற மார்க் வரலன்னு வருத்தப்பட்ட, வேதனைப்பட்ட, என்ன பண்ணலான்னு தெரியாமல் உட்காந்துருந்த துளாராசிக்கார பேரண்ட்டாக இருந்தாலும் சரி, துளாராசிக்கார பிள்ளைங்களாக இருந்தாலும் சரி, இந்த தடவை சூப்பர் மார்க் வேறு லெவலில் வரும். அதுவும் 10th 12th படிக்கிற துளாராசிக்கார பிள்ளைங்களுக்கு சூப்பராக இருக்குது டைம் பீரியட். காலேஜ் படிக்கிற துளாராசிக்கார பிள்ளைங்க புதுசாக பேப்பர் சப்மிட் பண்ணுவீங்க. செமஸ்டர் எக்ஸாமில் டாப்பில் நிற்பீங்க. ஏன்னா எப்படிலாம் ஜூன் மாதம் தான் ஆரம்பிக்குது, மே மாதம் உங்களோட இம்பேக்ட் கொடுப்பீங்க. சூப்பரான ஒரு ப்ராஜெக்டை சப்மிட் பண்ணுவீங்க. அதன் மூலமாக உங்களுக்கு ஒரு பெருமை கிடைக்கும். அதான் சொன்னேன், கேட்டது கேட்ட மாதிரியே கிடைக்கும். கவலைலாம் பட வேண்டாம். கொஞ்சம் உடல்நிலையில் ஹெல்த்தில் மூஞ்சியில் பரு வரும். நிறைய துளாராசிக்காரர்களுக்கு மூஞ்சியில், கையில், எக்ஸ்பெஷலி கையிலலாம் கொஞ்சம் ஹீட்டு கொப்பளம் வரலாம். ஹீட் அதிகமாகும், அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஏன்னா சூரியனை உட்காந்து திரும்ப 7ஆம் இடத்தவங்க பார்க்கும்போது கொஞ்சம் ஹீட் அதிகமாகும். அடுத்தவங்க எதிர்பாலத்தில் கொஞ்சம் சூடாக பேசுவாங்க. துளாராசிக்கார பெண்களாக இருந்தால் உங்கள் வீட்டுக்காரர் கொஞ்சம் ஹாஷாக பேசுவார். துளாராசிக்கார ஆண்களாக இருந்தீங்கன்னா உங்கள் வீட்டுக்காரமாக கொஞ்சம் பேசும். அது எப்பயுமே அப்படி தானே. இந்த இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பேச போகுது. அதனால் மென்டலி ரெடி ஆகிக்கங்க. ஓகே, வழக்கம் போல் வெள்ளை கொடிக்கு வேலை வந்து விட்டது என்று நினைத்துக் கொள்ளுங்கள், வேறு ஒன்றும் இல்லை. ஓகே, துளாராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த தடவை 20 வயதுலேருந்து 40 வயது இருக்கவங்களுக்கு நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், கொஞ்சம் வெள்ளை கொடிக்கு வேலை வந்திருக்கு, கவனமாக இருங்க. நிறைய ட்ராவலுங்க, நிறைய ஹாப்பி, நிறையா சுற்றுலா, நிறைய இடம், நிறைய பேருக்கு இடம் மாற்றம், நிறைய பேருக்கு வேலை மாற்றம். யாரெல்லாம் காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு வெயிட் பண்ணுறீங்களோ அத்தனை பேருக்கும் வெற்றி. தொட்டதெல்லாம் சக்ஸஸ், தொட நினைக்கிறதெல்லாம் சக்ஸஸ். சூப்பராக இருக்குது, கவலையப்பட வேணாம். நிறைய பேர் வீட்டில் குவா சத்தம் கேட்கும். பயங்கரமாக ரொமான்டிக்காக இருக்கும் இந்த மாதம். நீங்கள் என்ன வேணால் சொல்லுங்கள், சூப்பராக இருக்க போது. 25 வயசுலேருந்து 40 வயசுக்குள்ளே இருக்க துளாராசிக்காரர்கள் வீட்டில் இந்த தடவை அப்படியே வந்து
இளையராஜாலாம் தள்ளி வச்சுட்டு நான் ஏஆர் ரகுமானை போடுவேன்ற மாதிரி போட போகிறீங்க. அந்தளவுக்கு சூப்பராக இருக்குது, நல்லா இருக்குப்பா. எதுவும் பெருசாக நெகட்டிவாலாம் இல்லை. இல்லாத போது எதுக்கு இருக்குன்னு பயமுடுத்தணும். நல்லா இருக்க போது நீங்களும் சூப்பராக தான் இருக்க போகிறீங்க. 40 60 இருக்கக்கூடிய துளாராசிக்காரர்களுக்கு கவலைகள் தீரும், கடன்கள் அடையும். எஸ்பெஷலி நகைக்கடையே வாங்கிட்டு வருவீங்க, நகையை எடுத்துகிட்டு வருவீங்க, இந்த தடவை மீட்டுருவீங்க. சேமிக்கவே முடியல நினைக்கிறவங்க இந்த தடவை சேமிப்பீங்க. பயங்கர குலதெய்வ ஆசை இருக்குது, அதனால் நல்லா இருக்குது. துளாராசிக்காரர்களுக்கு ஒன்றும் நெகட்டிவான பலன்லாம் ஒன்றுமே இல்லை. கொஞ்சம் தடைப்பட்டு காரியம் நடக்கும். 6ஆம் இடத்துல சனி இருந்தால் தடையெல்லாம் வந்துருச்சு. இப்போ காரியம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகளை கொடுக்க போகிறார் சனி. ஸோ அதனால் துளாராசிக்காரர்களுக்கு எல்லாமே நல்லதாக நடக்க போகுது. நிறைய 40 வயசு தாண்டினவங்க நிறைய தொழிலதிபர் ஆவீங்க. புதுசாக அதுவும் ஃபுட் இண்டஸ்ட்ரியில் இறங்குவீங்க. சாப்பாடோடு கனெக்ட் ஆவீங்க, இல்லை எங்கேயாவது தேடி போய் சாப்பிட்டு வருவீங்க. புதுசாக எக்ஸ்ப்ளோர் பண்ணுவீங்க. நம்ம நேரம் அவன் காசு கட்டுவான் நம்மளுக்கு. இது வரைக்கும் நம்ம அடுத்தவங்களுக்கு கட்டிட்டு இருந்தோமா, நம்மளுக்காண்டி அடுத்தவங்க ஏதாவது ஒன்று பண்ணுவாங்க. அதுவே ஜாலியாக இருக்கும். நம்மளுக்கு நிறைய கிஃப்ட் கிடைக்கும். துளாராசிக்கு இந்த தடவை எதிர்பார்க்காத கிஃப்டெல்லாம் கிடைக்கும். கேட்டதும் கிடைக்கும், கேட்காதும் கிடைக்கும். ஸோ அதனால் என்ஜாய்க்கிறோம். ஒன்றும் பிரச்சனை, நல்லா இருக்குது. டோன்ட் வரி. ஹெல்த்து மட்டும் வயிறு பார்த்துக்கணும், சாப்பிட்ற விஷயத்தை பார்த்துக்கணும். ஹோட்டலில் சாப்பிடும்போது கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். நிறையா ஹீட் அதிகமாக போகுது. கையில் காலில் கொப்பளங்கள் வரும், இல்லை லைட்டாக ஏதாவது ஒரு கட்டி மாதிரி வரும். அதனால் கொஞ்சம் அதில் கவனமாக செலுத்துங்க. நிறைய இளநீர் குடிங்க, இளநீர் தானம் பண்ணுங்க. இதெல்லாம் பண்ணாலே துளாராசிக்காரர்களுக்கு இந்த தடவை சிறப்பான எதிர்காலம் இனிதே மலர காத்திருக்கிறது. என்ன தெய்வத்தை வழிபாடு செய்யலாம்? வாராகி அம்மன் வழிபாடு மிகச்சிறந்த ராஜயோகத்தை கொடுக்கும். வாராகி வழிபாடு பண்ணக்கூடிய துளாராசிக்காரர்களுக்கு விருப்பமெல்லாம் நிறைவேறும். முடிஞ்சால் ஏதாவது உங்கள் வீட்டு பக்கத்தில் வாராகி கோயில் இருந்தால் மஞ்சள் கொடுத்து ஒரு நமஸ்காரம் பண்ணிட்டு வாங்க. மஞ்சள் பொடியை கொடுங்க அர்ச்சனைக்கு. இல்லை மஞ்சள் கொம்பு மஞ்சள் இருக்குல்ல, அந்த மஞ்சளை நீங்களாவே கட்டி ஒரு மாலை மாதிரி அம்பாளுக்கு போட்டு வாங்க. இது பண்ணாலே வாராகி அம்மனுடைய வழிபாட்டின் மூலமாக துளாராசிக்காரர்கள் தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய காலகட்டமாகத்தான் இருக்கிறது. துளாராசிக்காரங்க இந்த தடவை என்ன பார்ப்பீங்க அப்படின்னா, முதல்ல பார்ப்பீங்க. முதலையா? எஸ், நிறைய பேர் குரோக்கடைல் பார்ப்பீங்க. இல்லை குரோக்கடைல்ன்ற பேரோட கனெக்ட் ஆகும், இல்லை குரோக்கடைல் பேர் சம்மந்தப்பட்ட ஏதோ ஒரு பொருளை வாங்குவீங்க. முதலை பார்ப்பீர்கள். உடும்புப்படியாக சில விஷயத்தில் பிடிச்சி உங்களுடைய காரியத்தை சாதிக்க போகிறீங்க. சாதிங்க, நீங்கள் கேட்டதை நான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லக்கூடிய சமிக்கைகளாகத்தான் பிரபஞ்சம் இந்த முதலை பார்ப்பதை உங்கள் கண்ணில் படும். முதல்ல பார்த்தீங்கன்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். எவ்வளோ பெரிய பிரச்சனையும் இரும்பையே முதல்ல தவிடுபடியாக்குமா, அந்த மாதிரி எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும் நான் இருக்கேன், நீ கவலைப்படாமல் போன்னு சொல்லக்கூடிய பிரபஞ்சத்தின் சமிக்கைகளாகத்தான் இந்த முதல்ல இருக்க போகுது. பிரச்சனை எல்லாம் சரியாக போகுது. எல்லாத்தையும் நீங்கள் தவிடுபடியாக போகிறீங்க. நல்ல காலம் உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகிடுச்சு. எதை பற்றியும் கவலைப்படாமல் உங்களுடைய வாழ்வியலுக்கான முன்னேற்றத்தை நோக்கி அடி எடுத்து வச்சுட்டே இருங்க. இந்த மே மாதத்திலிருந்து துளாராசிக்காரர்களுக்கு துயரங்களில் விடுதலை வரக்கூடிய காலகட்டமாகத்தான் வருங்காலங்கள் அமைய காத்திருக்கிறது.